ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் தான் ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்கும் அனைத்து நம்பிகளுக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிள் தான், குயிக்காக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொட்டு ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய உங்களுடைய பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்பல்சரி கொடுத்து கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் போயிட்டு பிக்கு தவிர நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு பிக்கு தவிர நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எங்கள்கிட்ட அடி பிக்கு இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காலையில் எஸ்ட் பண்ணி இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிரே ஃப்ரேம் ஸ்பெஞ்சுக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா நேனஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நம்ம இன்புட் பண்ண அந்த ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே கிளம்பி போயினா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ண நம்ம மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கிளம்பு பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த சாங்குக்கு மேலே நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி இருக்காது, கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி கம்ப்ரஸ் பண்ணால் இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணினாக்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரும் முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லேயர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ எஃபெக்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் மாதிரி ஒரு ரொட்டேட் ஆகும் இல்லையா, நீங்கள் பில்லில் பார்த்துருங்க. ஸோ அது வந்து இப்போ நம்ம வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஒரு சர்க்கிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் மார்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு இதோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் நீங்கள் வந்து பண்ணால் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தினாக்கா ப்ரெல்ல கிளாஷும் பில்லு இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டும் கொடுத்து ஜஸ்ட் வேல்யூ மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டீங்களா, ஜஸ்ட் அப்படியே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த கீழே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது, அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ அடைச்சா இப்போ நாம அந்த லேயரை கிளிக் போயிட்டு மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் போயிட்டு லைட்டாக நீங்கள் வந்து பண்ண ஜூம் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ அப்படியே பேக் போயிட்டு மறுபடியும் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு கிளாஸ் நம்பரில் இதோடைய ப்ரெல்ல இன்னும் கொஞ்சம் வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் ப்ரில்ல பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த லேயரை சாங்கு எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி இட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தினாக்கா நீங்கள் அந்த காலம் எஃபெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அதுக்கு வந்து பண்ணால் கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த இமேஜ் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக நம்ம ஆட் பண்ண அந்த சர்க்கிள் லேயருக்கு மேல் நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இதையும் நீங்கள் வந்து பண்ணாக்க சாங் எண்ட் வரைக்கும் வந்து பண்ண நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. இப்போ மாட்ஸில் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கும். இப்போ லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வந்து பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்குமே அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ண ஒரு 1x வச்சுக்கிறேன், எனக்கு அதுவே போதும். ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சா. ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் லேயருக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் ஆஃபில் இருக்க ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நாம் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபிண்டை கொடுத்து இந்த ஸ்டாரிங் கொடுத்து இப்போ இங்கே அனாலிசிஸ் கண்ணு வச்சிருக்க உங்களுடைய பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ்ஸையும் கொடுத்தா கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்காது, இது நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பண்ணாக்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் இடத்துல இந்த இடத்துல வந்து பண்ண உங்களுடைய பிக் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேஃபாக இருக்கா, அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தினாக்கா உங்களுடைய பிக்கு அந்த நேனஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க அந்த பிக்கை மட்டும் நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு 5 to 6 லேயர் இருக்கும், கரெக்டாக பார்த்து வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பிக் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ வீடியோ பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வரைக்கும் நம்ம வந்து பண்ண ஆட் பண்ணியாச்சு. ஸோ சாரி கேஸ். ஸோ ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கேஃபாக இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக அந்த ப்ளூ லேயருக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸ்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேஃபாக இருக்கா, அதுக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு அதே பாஸ்ஸையும் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு மேலே ஆடிட்டு இருக்கும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயருக்கு மேலே நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்துங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணால் கம்ப்ரஸ் ஆகும். இதே சேம் இடத்துல எங்கெங்கே கேஃபாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த லேயரை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் நாம் பிக்கை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ நான் வந்து பண்ண ஆட் பண்ணிட்டேன். இப்போ நாம இதில் பிக்கை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ லேயருக்கு வந்துக்குவோம். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃபெண்டை கொடுத்து ஸ்டாரிங் விட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 பிக் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ மிட்டில் வேணால் நீங்கள் டவுன் பண்ணி இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது பிக் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து பண்ணால் டவுன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு நானேஸில் வந்து பண்ணி இருக்கணும். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 பண்ணால் கரெக்டாக அந்த ப்ளூ கலர் லேயரில் நான் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஜஸ்ட் இந்த பானை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பிஜிஎம் வீடியோ இருந்தால் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் கரெக்டாக புதன்கிழமைக்கு மேலே தான் என்னால் வந்து பண்ண வீடியோ போட முடியும். ஏன்னா அந்த பண்டிகை நாளில் கரெக்டாக ஒரு 5 நாளைக்கு தேவையான ஒவ்வொரு நாளைக்கு 2 வீடியோனால கரெக்டாக ஒரு 10 வீடியோ ஒரே நாளைக்கு உக்காந்து எடிட் பண்ணி அது ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி என்னால் கண்டிப்பாக முடியல இன்றைக்கி. ஸோ பாட்டுக்கு ஒரு போட்டாங்க. ஸோ இப்போ தான் லேட்டாக ஆஃபில் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் தான் உங்களுக்கு வந்து பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணுறேன். பயந்துன்னு தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா நீங்கள் புல்லு 10 மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமட்டு கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.